வெல்கம் டு கோபி அக்வாட்டிக்ஸ். ஸோ சண்டே ஆஃபரில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் 10 மணி, சாப்பிட்டு தூங்குற டைமு. சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல் எடுத்துன்னு வந்தாச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போது வாய்ஸ் கொடுக்குற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 10:30. ஆல்மோஸ்ட் காலையில் வந்தால் ஸ்டாக்கில் ஒரு 2000 ரூபாய்க்கு பக்கம் இங்கே லோக்கல்லையே பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஒசூருக்கு ஒரு 1000 ரூபாய்க்கும், சேலம் ஓமலூருக்கு ஒரு 1000 ரூபாய்க்கும் பஸ்லேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போதைக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்சடு கப்பி அப்படின்னு பார்க்கும்போது 3 பேர் 100 ரூபா. அந்த கப்பி வந்து உங்கள்கிட்ட இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இதுவே ஒரு 10 பேர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கே வரும். 3 பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா. ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ரா தரலாம். 3 மேல் 4 ஃபீமேல் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். இதுவே 10 பேர் 300 ரூபா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 11 பேர் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 11 பேர் கப்பி வந்து மிக்சடு கப்பி வரும். இதில் கொஞ்சம் நிறைய கலர் இருக்கும், மேல் ஃபீமேல். இதில் இல்லை வீடியோவில் நம்ம இன்னும் தனியாக நம்மக்கிட்ட நிறைய ஃபிஷஸ் இருக்குது, இதில் காட்டில் உங்களுக்கு எடுத்து தரேன். நிறைய இருக்குது. யாருக்காவது தேவை, சேல்ஸுக்கு தேவை அப்படின்னா கூட ஒரு 20-30 பேர் வேணும்னா கூட உங்களுக்கு 25 ரூபாய்க்கு நான் ரெடி பண்ணி தருவேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்கே கோல்டு 50 பீஸ் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸ் போயிடுச்சுன்னு ஒரு 20 எஸ்கே கோல்டு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 பீஸ் 100 ரூபான்னு கொடுக்குறது. ஒரு 7 பீஸாக கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் வீடியோவில் லாஸ்ட் ஸ்டாக்கு ஒரு 8 பீஸோ 10 பீஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கூட சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். எஸ்கே கோல்டு 7 பேர் வந்து உங்களுக்கு 100 ரூபா வேணாம், 6 பேர் 90 ரூபான்னு வச்சுக்கலாம். கொரியர் காஸ்ட் 60 ரூபா, ஒரு 150 ரூபாய்க்கு உங்களுக்கு 6 பேர் வரும். சாரி 6 நம்பர்ஸ். ஏன்னா ஒரு கவரில் 3 எஸ்கே கோல்டு கட்டினோம்னா 2 கவரில் 6 சரியாக போயிடும். நம்ம 150க்கு வச்சுக்கலாம், 160 வேணாம், 100 100 ரூபாய்க்கு 7 பீஸ் போட்டு அந்த மாதிரி வேணாம். அதே போல் கொய்யும் அதே போல் வச்சுக்கலாம். 150க்கு உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து 3 பேர் வரும், 6 பீஸ் வரும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீப்ராவில் ப்ரீடிங் சைஸ் பெரிய சைஸ் எடுத்துருக்கிறேன். இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் பிளாட்டினம் கப்பி பேர் 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. பேர் வந்து இன்றைக்கி எடுத்திங்கன்னா 45 ரூபா. சண்டேயில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பேர் வந்து 45 ரூபா. குவாலிட்டி பார்த்துக்கோங்க, ஃபீமேலாம் நல்லா பெரிய பெரிய சைஸு. பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா வரும். ஜீப்ரா வந்து இது ரேட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4 பேர் 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க. 3 பேர் 100 ரூபான்னு தான் நார்மலாக கொடுத்துட்ருக்குறது. 4 பேர் வெறும் 25 ரூபான்னு எடுத்துக்கோங்க. 4 பேர் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள கப்பியில் பெரிய சைஸு ப்ரீடிங் சைஸு எத்தனைன்னு எவ்வளோ கொடுக்குறேன்னு தெரியல. 5 பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே 5 பேர் 100 ரூபா. ஷிப்பிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு செவ்வாய் புதனில் தான் வரும். திங்கக்கிழமை ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சு நிறையா. அதை அனுப்புறதுக்கே நம்ம டைம் கரெக்டாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஷிப்பிங் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறலாம். அதே போல் தான் கொய்யில் பெரிய சைஸு 6 இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். வேல் டெயில் வேறு. உங்களுக்கு ஒரு பேர் ஷிப்பிங் காஸ்ட்டோட 150 வரும். அதாவது பேர் 90 ரூபா, ஷிப்பிங் காஸ்ட்டு 60 ரூபா. 150 ரூபாய்க்கு உங்களுக்கு 2 பீஸ் வரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. பட் வேல் டெயில் முன்னாடி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வேல் டெயிலுக்கு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணல. முன்னாடி எடுக்கிற எல்லாருக்குமே வேல் டெயில் வந்துடும். அதிலே சின்ன சைஸ் இருக்குது பாருங்கள். அது வந்து 6 பீஸ் கொரியர் காஸ்ட்டோட 150 வரும். சேம் 6 பீஸ் வந்து உங்களுக்கு 90 ரூபா ப்ளஸ் 60 ரூபா கொரியர் காஸ்ட்டு. பாருங்கள் ஃபுல்லாக பக்கா வேல் டெயிலு. முன்னாடி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப முடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதையே கூட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 15 பீஸு 100 ரூபான்னு வரும். முடிஞ்ச வரைக்கும் மேல் ஃபீமேல் பார்த்து தரேன். குவாலிட்டி பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. 15 பீஸ் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். இது ஆல்மோஸ்ட் இது நல்ல ஆஃபர் தான். இதில் வந்து நம்ம எதுவும் கொஞ்சம் பெருசாக இது பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் கூட ஒரு 17 18ன்னு சொல்லியிருக்கலாம். சைஸு நல்லா இருக்குது. அதே போல் ஆஃப் மூணு பேர் வந்து பேர் இல்லை, பேர் 55 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேலு ஒரு ஃபீமேல் 55 ரூபா. இல்லை மேல் மட்டும் தேவைன்னா உங்களுக்கு என்ன ரேட் போகிறதுனே தெரில. மேல் மட்டுமே உங்களுக்கு 45 ரூபா வரும். ஃபீமேலு 20 ரூபா பீஸு 65 ரூபா. பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 55 ரூபா தான் வரும். ஏதோ 10 பேர் 20 பேர் தேவைன்னா கூட ஏதோ 10-20 தான் கம்மி பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம கொடுக்குறதே மார்ஜினில். இப்போ 10 பேர் எனக்கு நான் சேல்ஸுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னீங்கன்னா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டாவோட ஃபீமேல் பார்த்துக்கோங்க. முன்னாடி பேர் 55 ரூபா பேருடைய ஃபீமேல்ஸ் இதெல்லாம் காலியாகி போச்சு. இப்போ தான் பஸ்ஸில் கொடுத்து அமிச்சு ஒரு 20-30 பீஸு பஸ்ஸில் கொடுத்து எல்லாம் சேர்த்து போய் ரொம்ப சங்கட்டமாக போச்சு. ஒரு 4-4:30 பேக் பண்ணியாச்சு. 6:45 பஸ்ஸு. ஒரு 20 பீஸ் 8க்கு 16 கவரில் 20 பீஸ் கட்டுச்சு. பட் எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. ஏதாவது பஸ்ஸில் ஹீட்டா இல்லை நாங்கள் எங்கேயாவது வச்சுட்டோமான்னு ஒன்றுமே புரியல. ஒரு 20 ஃபீமேல் பக்கம் மேல் ஃபீமேல் ரெண்டுமே கலந்ததாக இருந்துச்சு. ஆஃப் மூணு
சரி ஏதாவது அடுத்த டைம் எடுக்கக்குள்ளே கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு 6-7 ஃபீமேல் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. பேர் வந்து 55 ரூபா, கொரியரோட 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் கப்பியில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஃபுல் பிளாக் இது வேணாம். அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸில் நல்லா இருக்குது. இதில் ஒரு 4 பேர், இதில் ஒரு 3-4 பேர் கிட்டத்தட்ட நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோ பிங்குவில் தண்ணி மாற்றாததுக்கு முன்னே எடுத்தது, தண்ணி மாற்றி விட்டு எல்லாத்தையும் மெடிசன் போட்டு விட்ருவோம். இது வந்து எல்லோ லேஸு. எல்லோ லேஸ் எடுத்திங்கன்னா பேர் 90, எல்லோ பிங்கு வந்து உங்களுக்கு 75 ரூபா வரும். சாண்டா கிளாஸ் 80 ரூபா வரும். இது இப்போதைக்கு இது 3 வெரைட்டி தாங்க. இது நாளைக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறோம், வந்துடும் நிறையா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபுல் மூன் பீட்டா விட்டுட்டோம் பாருங்கள். ஃபுல் மூன் பீட்டா பேர் வேணால் உங்களுக்கு 180 வரும். மேல் மட்டும் தனியாக வேணும்னா உங்களுக்கு ஒரு பீஸ் தனியாக எடுத்திங்கன்னா 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் பலூன் மாலியில் 3 பேர் 100 ரூபா. இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 3 மேல் 4 ஃபீமேல், 2 கலர் தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் நிறைய குட்டி எடுத்தோம். ஏதோ ஒரு பிளாக் கலர் மாலி தான் குட்டி போட்டிருக்க மாட்டேங்குது. ஒரு 19 பீஸ் பக்கம் எடுத்தேன். எல்லாம் அங்கங்கே கடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக நம்ம ரெகுலராக விட்டுற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட்டு வச்சுருக்கிறேன். அதில் நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகுது. நல்லா ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக போட்டு விட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பராக க்ரோத் இருக்கும். பாருங்கள் எத்தனை குட்டி சாப்பிட்டுச்சுன்னு தெரியல. நம்ம கையில் இப்போதைக்கு ஒரு 19 குட்டிங்க இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படா விட்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. நானும் இதை கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட போகிறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல கண்டிஷனான வாட்ரு ப்ளஸ்ஸு டக்வீடு. எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல, ஃபுட்டு போகிற வேலை மட்டும்தான். ஆல்ரெடி இதில் நிறைய குட்டிங்கெல்லாம் இருக்கும். இதை விட்டும் போது வருவாங்க பாரு, எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே நல்லா விசாரிப்பாங்க. ஃபுல்லாக இதில் இருக்கிறது பூராமே வெள்ளை கலர் மாலியோட குட்டிங்க. இது இருக்கிறது இப்போ விட்டது ஃபுல்லாமே பலூன் மாலி குட்டிங்க. நல்லா நேராக அந்த குட்டிங்க விட்ட இடத்துக்கு போவானுங்க பாரு ஒவ்வொருத்தனா. தெரியுதுங்களா? இது ஒன்று போதா ஒயிட் கலரு. ஃபுல்லாமே அங்கே போயிட்டாலும் நல்லா விசாரிக்கிறது. நல்லா எப்படி எங்கேருந்து வந்த அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறைய குட்டி இருக்குது. ஒரு 100-150 குட்டி இருக்கும். இப்போ ரீசெண்டாக போட்டது மட்டுமே எவ்வளோ ஒயிட் இருக்குது பாருங்கள். இதில் விட்டது ஃபுல்லாக பிளாக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல்லு ஃபுல்லாமே ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. பீஸ் வந்து உங்களுக்கு 20 ரூபாய்க்கு இருக்கா தேவை அப்படின்னா சொல்லுங்கள். ஜுவல்லு ஃபீமேல்ஸுங்க ஃபுல்லாமே ஃபீமேல் தான் இருக்குது. மேல் நிறைய இல்லை, ஃபீமேல்ஸ் தான். யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. பேர் வந்து 2 ஃபீமேல் 40 ரூபா வரும். ஏதாவது இந்த அக்வேரியம் செட்டப்பில் வெட்டுறவங்க வேணுன்றவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஃபேவரட் டேங்க் கிளீனர் தெரியாமல் வந்துச்சு. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் பிகினிங்கில் ஆர்டர் போடக்குள்ளே இந்த ஒரே ஒருத்த மட்டும் தெரியாமல் வந்துட்டான். ஸோ அவனுக்கு ஒரு பேரை மட்டும் ஒரே ஒரு பீஸை மட்டும் வாங்கி அதில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கக்குள்ள ஹைட்ரல்லா பிளான்ஸு மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. பட் ஹைட்ரல்லா அப்படின்னும் போது ஒரு டைம் போனேன் அப்படின்னா ஸோ நிறைய எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வர்றது வாங்கிட்டு வர்றது எல்லாமே ஒன்று தான். போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வருவேன். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இப்போ லைட்டாக அழுகிற மாதிரி இருக்குது. தண்டு மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா கூட நல்லாவே க்ரோத் ஆகிடும். பெரிய இடமா வேணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபீடிங் கப்பி 20 பீஸ் 100 ரூபான்னு வாங்குறீங்கல்ல, அதோட க்ரோத்தை பாருங்கள். ஒரு பெரிய தார்பாயை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கண்டிஷன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் நீங்கள் பேர் 25 ரூபா 30 ரூபான்னு விற்கலாம். நம்மக்கிட்ட 20 பீஸ் 100 ரூபான்னு ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வாங்கி, இல்லை ஒரு 1000 பீஸ் 500 பீஸ் வாங்கி இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப் இருந்துச்சுன்னா நீங்களும் மாதம் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட ஒரு பெரிய இடம் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி என்னால் செட் பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு ஆப்பிள் ஸ்னைல் பாருங்கள், அழகாக முட்டையை இப்போ தான் லே பண்ணிகிட்டு இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். முட்டை போடும் போது வெள்ளை கலரில் போடும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஃபுல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் சாக்லேட் ப்ரௌன் மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த இது பிளாட்டிக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த எக்லோட தான் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு பிளாட்டி மட்டும். இதுவுமே எல்லாம் வீட்டில் குட்டி போட்டு வளர்ந்து அங்கே இங்கே வந்தது. ஆர்டர் போடும் போது 1-2 பீஸ் தெரியாமல் வந்ததெல்லாம் எடுத்து அந்த பிளாட்டியை மட்டும் அதில் போட்டிருக்கிறோம். இது அஸ்யூஷுவலாக சொன்ன மாதிரி யாருமே ஒருத்தர் கூட மேலே இருக்க மாட்டாங்க. மத்தியானம் வெட்டவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களா இருக்கட்டும், பகலில் சும்மா வந்து போவானுங்க. நைட்டில் ஒருத்தனை கூட பார்க்க முடியாது. ஃபுட்டு போட்டால் கூட நம்ம இல்லாத டைமில் தான் வருவானுங்க.